Master knight f6 master. விளையாடுங்கம்மா, சிறப்பு, சரின்னு சொன்னனே. நைட்டு சிறப்பு, விளையாடு. Queen to 6 e6. இருங்க, என்னது? Queen to e6. Queen to e6 வேணாமா? ஏன் ஆடக்கூடாதுன்னு வேணா சொல்லுங்க. Knight e6 master. இந்த இடத்துல அது ஒரு சாதாரண நகர்வா தான் இருக்கு. ஆனா நைட் e6 ஆடினா நமக்கு பிஷப் e6 ஆடினா கண்டிப்பா கூடுதலா தான் கிடைக்குது. எதுக்கும் ஒரு தடவை அதை விட சிறப்பான நகர்வு ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். சார் பிஷப் வச்சு வெட்டிடுவாங்க. வெட்டினா கூட பரவாயில்லம்மா, வெட்டினா பரவாயில்ல. புரியா? நம்ம நைட் வச்சு வெச்சுக்கலாம். நான் அவங்க வெட்டினாங்கன்னா நாம திரும்ப எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை இருக்கு. நாம வந்து நைட் e6 ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பிஷப் e6 விளையாடாம குவீன் g6 ஆட்டா என்ன பண்றது? குவீன் g6 ஆட்டா நம்மளால வந்து h8க்கு மட்டும்தான் போக முடியும். அவங்க திரும்ப குவீன் h6 விளையாட முடியும். ஆட்டத்தை வந்து சமநிலைக்கு கொண்டு வந்துட முடியும். அதனால வேற ஏதாவது இன்னும் சிறப்பான நகர்வு இருக்கா நம்ம யோசிக்கணும்னு தான் எனக்கு தோணுது. அது இல்லாம ரேட்டிங்க பாருங்க. சஞ்சு ரேட்டிங் பாருங்க, ரேட்டிங் வாங்க. இது வரைக்கும் 28 சரியா பண்ணிருக்கோம். 1525 அவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். எக்ஸ்பர்ட் லாகிங் ரேட்டிங்க தொடர அளவுக்கு வந்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல இது வேற ஏதாவது இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கடினமா இருக்கலாம். ஆனா இருந்தா நம்ம ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கலாம். அதாவது உண்மையிலேயே அதை விட சிறப்பான நகர்வு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா நாம வந்து அதையே ஆடிடலாம். எதுக்கும் இன்னொரு தடவை யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். Queen to f4. மாஸ்டர் நம்ம நான் இப்பதான் செக் பண்ண நம்ம 43 மீட் பண்ணணும் மாஸ்டர் நியூ ரெக்கார்டுக்கு. என்ன புதிய சாதனைக்கு என்ன பண்றீங்க? 43 பிளஸ் லைக் ஸ்கோர் பண்ணணும். சரி, பண்ணா போகுது. நம்ம முயற்சி பண்ணலாம். தப்பு இல்லாம பண்ணியிருக்கோம், சந்தோஷம்தான் இப்ப வரைக்கும். யோசிங்க, நானும் யோசிக்கிறேன். Sir, queen to f4. Queen to f4. சரி, queen to f4னா அடுத்த நகர்வு அவங்க வந்து ரூக் வச்சு நம்ம குவீனை வெட்டிடுவாங்க. நம்ம ரூக் வச்சு அவங்க ரூக் வெட்டலாம். அப்புறம் அவங்க வந்து குவீனை நகர்த்துவாங்க. நம்ம வந்து ரூக் 1Fல வச்சிடலாம். இல்ல, இப்ப queen to f4 rook to f4 திரும்ப queen f4 rook f4 rook f4னா rook f4க்கு பிறகு அவங்க b3 விளையாடிட்டா நமக்கு எதுவும் இல்லையே. b3 விளையாடிட்டா என்ன பண்றது? அது இல்லாம நமக்கு செக் வராதுமா. செக் எங்க இருக்கு? குவீன் f4 ரூக் f4 ரூக் f4 ஆடினா அதுக்கப்புறம் ரூக் f1ல செக் எதுவும் கிடையாதுமா. ரூக் f1ல என்ன செக் இருக்குது? இருக்கு சார், செக் இருக்கு. ஆனா அது இருக்கு, ஆனா அது ஒரு நல்ல ஒரு தாக்குதல் இல்லல்ல. குவீன் வச்சு தடுத்துடுவாங்க. அரசியை வச்சு மட்டும் தான் வெட்ட முடியுமா? இல்லைன்னா நைட் வச்சு பண்ணுவாங்க. இல்லைன்னா கிங் d2 வைப்பாங்க. நைட் வச்சு பண்றதுக்கே வாய்ப்பு இருக்குல்ல. நைட் இல்ல, பிஷப் வச்சு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம அதை விட சிறப்பானதா யோசிக்கலாம். சிறப்பானதா ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும்.
Master, knight b4. ஒரு நிமிஷம் ஒரே ஒரு இந்த இடத்துல அங்க ஆட்டா அவங்க நம்ம அரசி எடுத்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் எடுத்துட்டு நம்ம அவங்க குவீன் எடுத்துட்டு இல்ல இல்ல முதல் நகர்வு அது முதல் நகர்வு அது இல்லம்மா. நம்ம அங்க ஆடினா அவங்க அப்பயும் தான் குயின் G6 ஆட முடியும். அப்பயும் தான் குயின் G6 ஆடிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நகர்வுல அரசி எடுத்துருவாங்கல்ல. அதனால அது வேண்டாம். அப்பயும் தான் அவங்களால குயின் G6 ஆட முடியும். இந்த இடத்துல knight to e7. அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் இருக்கா மாதிரி தெரியல. அதே விளையாடிடுங்க. Knight e7 master. Knight to e6. அடுத்த நகர் Knight g7. இங்க வா. இங்க வாடா. இங்க வா. Knight g7 விளையாடிடலாமா? நான் சொன்ன அந்த வேரியேஷன்ல ரிப்பீட்டட் செக்ஸ்னால பிரச்சனை வருது. Knight g7 ஆடிட்டா அந்த பிரச்சனையை நம்ம தவிர்த்திடுறோம். இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. விளையாடுங்க, சிறப்பு. அவ்வளவுதான். அடுத்த போது bishop g6. அதனால நமக்கு என்ன நன்மை இருக்கு? அதனால நம்ம பிஷப் G6 ஆனா அவங்க நம்ம மந்திரி எடுத்துடுவாங்க. அவங்களும் மந்திரி எடுத்துருவாங்க, நம்மளும் மந்திரி எடுத்துருவோம். பிஷப் G6னால சரி, அடுத்த நகர்வு சொல்லுங்க. பிஷப் G6னா அடுத்த நகர்வு இல்ல இருங்க நான் ஒரு நகர்வு சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. நீங்க முதல் விதிமுறை படிக்கிறீங்களா? இல்ல இல்ல மாஸ்டர். அப்ப இரண்டாவது விதிமுறை படி ஏதாவது இருக்கா? இல்ல. மூணாவது விதிமுறை படி இருக்கு மாஸ்டர். மூணாவது விதிமுறை படி அப்ப கண்டிப்பா மூணாவது விதிமுறை படி தான் இருக்கு இல்லையா? ஆமா மாஸ்டர். அப்ப மூணாவது விதிமுறை படி நான் யோசிக்கிறேன். Knight G6. முதல் நகர்வு Knight G6 ஆடுறோம்னு வச்சுக்குவோம். முதல் நகர்வு Knight G6 ஆடினா இரண்டாவது நகர்வு என்னது? Pawn G6. Pawn G6 நம்ம வந்து Pawn G6 ஆனா நம்ம பானை வெட்டி வேணாம். அதாவது முதல் நகர்வு சரிதான், சரியா? குயினை கிளிக் பண்ணாதீங்க. முதல் நகர்வு Knight G6 சரிதான், விளையாடுங்க. இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. வேணாம், இல்ல கிடையாது. அவசரப்பட்டீங்கன்னா தப்பாயிட்டுனா ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா கவனமா பார்த்துட்டு விளையாடுங்க, சிறப்பு. அதான் ஒரு இன்டர்மீடியட் செக். அரசருக்கு ஒரு தாக்குதல் நிகழ்த்துறோம். அந்த இன்டர்மீடியட் செக்குக்கு பிறகு நாம அடுத்தது வேற என்ன இப்ப என்ன பண்றோம்? நமக்கு இதனால என்னன்னா ஒரு மந்திரி கூடுதலா கிடைக்குது. ஒரு மந்திரி எடுத்துட்டோம், இன்டர்மீடியட் செக் மூலமா ஒரு இதை வந்து கூடுதலா எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே மாஸ்டர். பிஷப் G4 மாஸ்டர். அடுத்த நகர்வு Bishop G4, King
E3, king F2, queen கிங் F2 விளையாட முடியாதுமா. ஏன் விளையாட முடியாதுன்னு பாருங்க. முதல் நகர்வு சரிதான், விளையாடிடுங்க. சிறப்பு. அடுத்தது Queen E3. Queen E3 விளையாடினா அடுத்த நகர்வு pawn F6. pawn F6 விளையாடினாலும் அடுத்த நகர்வு அவங்க குயின் வச்சு வெட்டிடுவாங்க. பான் F6 வச்சா குயின் வச்சு வெட்டிடுவாங்க. அப்ப என்ன ஆன்தான்? ரெண்டு பேருமே அடுத்த நகர்வை சொல்லுங்க. முதல் நகர்வு நீங்க சொன்ன நகர்வுனா அடுத்த நகர்வை சொல்லுங்க. Pawn F6, king H5, queen H2. Upper checkmate, master. இல்ல இருங்க. முதல் நகர்வு முதல்ல சொல்லுங்க. Pawn F6, master. அதுக்கப்புறம் அவங்க வந்து king H5 இல்ல H4 ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம H5 தான் ஆட முடியும் அவங்களால. அதுக்கப்புறம் நம்ம queen H2 ஆடலாம். விளையாடுங்க. சிறப்பாதான். இப்ப வேற இடத்துல தான் மாறுது. அவ்வளவுதான். இப்ப என்ன queen F6. queen to F6. விளையாடுங்க. சிறப்பாதான். rook H3. இரண்டாவது நகர்வு rook H3 அவங்க example like king G6 ஆடுனா king G7 ஆடுனா நம்ம அந்த pawn எடுத்துட்டு அட்டாக் மாதிரி பண்ணணும் மாஸ்டர். இந்த இடத்துல rook H3க்கு rook H3யோட சிறப்பான நகர்வு எதுவும் இருக்க மாதிரி இல்ல. rook H3 விளையாடி பார்த்த நகர் pawn எடுத்துடணும் மாஸ்டர். எந்த பான்னு சொல்லுங்கம்மா. தப்பா queen H5. சிறப்பாதான். rook G3. rook G3 ஆடுனா நம்ம குயின் எடுத்துடுவாங்க. ஆனா செக்ல இருக்கு. அவங்க வந்து கிங் F6 வைப்பாங்க. ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கலாம். சார் ரூக் G3 ஆடினா அவங்க வந்து கிங் F8ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் குயின் வந்து H8ல வைக்கலாம். விளையாடுங்க. சிறப்பு. ரூக் G3 சரி, விளையாடுங்க. நம்ம அவங்க விளையாடுங்க. சிறப்பு. அதான் knight E6 master. knight E6, king
G8 H8 G7 அதுக்கப்புறம் நம்ம குவீன் வச்சு செக் பண்ணிக்கலாம். மாஸ்டர் நைட் டு E6 தானே சொல்றீங்க? நைட் டு E6. ஆமா மாஸ்டர். சரி, அதுக்கு வந்து ஒரே ஒரு நகர்வு தான். அவங்க ஒருவேளை கிங் H7 ஆட்டா என்ன பண்றது? சரி பரவாயில்ல, ஆடுங்க. முதல் நகர்வு அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் இல்ல. அதான் ஆடுறாங்க. இப்ப அடுத்த நகர்வு யோசிங்க. Queen F7. F7 ஆடக்கூடாது. வேணாம். இப்ப திரும்பவும் விதிமுறைப்படி யோசிங்களேன். முதல் விதிமுறைப்படி எதுவும் இல்லல்ல. குயின் F7 ஆடக்கூடாது இல்லையா? மாஸ்டர் நம்ம நைட் F8 ஆடலாம்ல மாஸ்டர். நைட் F8 ஆடினா அவங்க வந்து திரும்பவும் நைட் F8க்கு கிங் G8 ஆடினா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. பண்ண முடியாது. கிங் G8 ஆடினா அவங்களால அந்த குதிரையை எடுக்க முடியாதுதான். ஆனா அதுக்கு நம்ம தரப்புல இருந்து எந்த ஒரு தாக்குதலும் அதுக்கப்புறம் அரசருக்கு இல்ல. அதனால முதல் விதிமுறைப்படி இல்லன்னு வச்சுக்கலாம்ல. ரெண்டாவது விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல. ஏன் இல்ல? இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. சார் நான் சொன்னேன் குயின் F7 வைக்கணும்னு நான் சொன்னேன். அதான் ஏன் வைக்க கூடாதுன்னு நான் கேட்டேன். அதான் ஆன்சர். நைட் வச்சு வெட்டிடுவாங்க. சிறப்பு. அப்ப என்ன ஆடலாம்? இப்ப ரெண்டாவது விதிமுறை என்னது? Look out for forcing moves that will end with checkmate. சிறப்பு லேகா. அப்போ எங்க ஆடினா அடுத்த நகர்வுல நம்ம கண்டிப்பா ஆட்டத்தை முடிச்சிட முடியும்? எங்க ஆடினா? நைட் G5. வேணாமா, அது 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 சிறப்பான ஒரு தாக்குதல் இல்ல. அடுத்து வேற வெட்டிடுவாங்க. சரி, நான் இனிமே பத்தி கொடுக்குறேன். நம்ம அரசி G7ல இருந்தா ஆட்டம் முடிஞ்சுமா? ஆமா மாஸ்டர். அப்போ G7க்கு அந்த அரசி போறதுக்கு என்ன விளையாடுனா G7க்கு அரசியால போக முடியும்? Queen F6. G7க்கு எங்க ஆடினா போக முடியும்னு கேக்குறேன். அதான் சொன்னேன் சார். எங்க ஆடினா போலாம்? Queen F5. F4. ரெண்டு பேர் சொன்னதுமே கிடையாது. ரெண்டு பேர் சொன்னதுமே ஆடக்கூடாது. ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா குயின் போயிடும் மாஸ்டர். அதனாலதான் ஆடக்கூடாது. அப்ப நல்லா யோசிச்சு எங்க ஆடலான்னு பார்த்து சொல்லுங்க. அதே மாதிரி F4லயோ F5லயோ போட்டா எப்படி? விளையாடுங்க. குயின் F8 தான் சரி. நான் F4லயோ F5லயோ போட்டா எப்படி அரசியால அங்க போக முடியும்? இப்ப அடுத்த நகர் 1H. வேணாம். அங்க ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மூவ்ல செக்மேட் இருக்கும் மாஸ்டர். அப்ப என்ன ஆடலாம்? பிஷப் F3 மாஸ்டர். விளையாடுங்க. சிறப்பாதான். இப்ப அடுத்த நகர் பிஷப் G2. விளையாடுங்க. சிறப்பு. அதான் நைட் F8.
விளையாடுங்க சிறப்பு அதான். Queen F2. இந்த இடத்துல விளையாடுங்க சிறப்பு அதான். Queen F1. விளையாடுங்க சிறப்பு அதான். விளையாடுங்க சிறப்பு அதான். Bishop H4. Bishop H2. Bishop H2 ஆனா அவங்க Master Bishop H4. பிஷப் ஒண்ணு பார்க்கலாம். பிஷப் H2 ஆனா அவங்க அரசரை வச்சு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அதே மாதிரி அவங்க வந்து ஒரு நிமிஷமா ரெண்டுமே பார்க்கலாம். பிஷப் H2வும் பார்க்கலாம், பிஷப் F4ம் பார்க்கலாம். பிஷப் F4 ஆடினா என்ன பண்ணலாம்? பிஷப் H2 ஆடினா கிங் H2 ஆடினா என்ன பண்ணலாம்? பிஷப் H4 ஆடினா அவங்க வந்து நைட் டு H4 ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம குவீன் வச்சு அந்த நைட் எடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் ஒன்று மூவ் ஆடிட்டு நம்ம திருப்பி லைக் செக் மாதிரி லைக் ஆக்சுவலா செக்ல இருக்கும். ரெண்டு நகருமே தப்புமா, அது ரெண்டு நகருமே வேணாம், சரிங்களா? ஓகே மாஸ்டர். ரெண்டு நகருமே வந்து சரியா இருக்காதுமா. பிஷப் H2 ஆடணும்னு வச்சுக்கோங்க, அவங்க அரசரை வச்சு நம்ம மந்திரி எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் இல்லை. பிஷப் F4 ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், பிஷப் F4க்கு அது வந்து ஒரு டிஸ்கவர்ட் செக் தான். அதுக்கு அவங்க அரசரை நகர்த்திட்டா என்ன பண்றது? அப்பயும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அவங்க பிஷப் F4 ஆடினா பிஷப் F4க்கும் ஹாப்பியா பிஷப் டு ஹாப்பி 4 விளையாடுங்க சிறப்பு அதான்.
நம்ம இது வந்து கான்செப்ட் ஆஃப் டிஃப்ளெக்டிங், கான்செப்ட் ஆஃப் ரிமூவிங் த டிஃபெண்டர். அந்த சதுரத்துல அந்த குதிரை தான் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கு. அந்த குதிரையை நாம நீக்கிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த நகரம் அரசரை தான் நகர்த்தணும், நம்ம ஆட்டம் முடிச்சிடலாம். இப்ப அடுத்தது Queen C4. அடுத்த நகர்வு Queen வேணாம், அதை விட சிறப்பான நகர்வு கண்டுபிடிங்க. அங்க வச்சா அரசர் தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவே இருக்கிற இடத்துலயே நம்ம ஆட்டத்தை முடிச்சிடலாம். அது அப்படி ஒரு நகர்வு இருக்கு. அது வெறும் செக் மட்டும்தான். ஆனா இன்னொரு ஒரு நகர்வுல செக்மேட்டே இருக்கு. அப்ப என்ன? Queen C2. Queen C2 தப்புமா, ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. Queen F3 சரி, விளையாடிடுங்க. Queen to fast E3. ரூக் வச்சு வெட்டிடுவாங்களா சார்? ரூக் வச்சு வெட்டிடுவாங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. எது சிறப்பு. அதனாலதான். இப்ப அடுத்தது யோசிங்க. அடுத்த புதிய யோசிங்க, கண்டுபிடிங்க. Bishop C5. அடுத்த நகரும் நம்ம சேர்த்து கணக்கிடணும். அப்ப அடுத்த நகரும் Bishop C5, Knight C5, Queen C5, Bishop E3, Rook E3, நமக்கு ஒண்ணும் இல்லையம்மா அதுக்கு மேல, அதனால அது வேண்டாம். பிஷப் C5, நைட் C5, குவீன் C5. அவங்க அரசரை நகர்த்திட்டாங்கன்னா என்ன பண்றது? ஒண்ணும் இல்ல. இங்க வந்து நம்ம கொஞ்சம் லெங்தி வேரியேஷன் கணக்கிடணும். ஆனா வேற வழி இல்ல, நம்ம அப்படிதான் யோசிச்சு கணக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்ல. சார் நைட் F3 அவங்க குயின் வச்சு வெட்டினா ரூக் 1E. அப்புறம் அவங்க ரூக் வச்சு நம்ம ரூக்க வெட்டினா அவங்க ரூக்க வெட்டி செக்மேட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல அந்த வேரியேஷன் தான் எனக்கும் சரியா படுது. ஆனா நைட் F3 ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். நைட் F3 அவங்க பிஷப் F3 ஆடுறாங்கன்னா நமக்கு வந்து Knight போதுமா மாஸ்டர்? அதுதான் நைட் F3க்கு நம்ம நைட் F3 ஆடணும்னா மாஸ்டர் Knight F3 லைக் பிஷப் F6 ஆடினாங்கன்னா
அதுதான் இங்க நம்ம அதை கணக்கிடணும் தானே. இப்ப நைட் F3க்கு நைட் F3க்கு நைட் F3க்கு பிஷப் F3 ஆட முடியாது. நம்ம நைட் F3 ஆடினா அவங்க பிஷப் F3, அதுக்கப்புறம் நம்ம யானையை வச்சு அவங்க யானையை எடுக்கிறோம். அப்ப அவங்க அரசியை வச்சு எடுத்தாங்கன்னா நம்ம பதிலுக்கு அவங்க அரசி எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்ப நாம என்னெல்லாம் கொடுக்குறோம், ஒரு குதிரையை கொடுக்குறோம், அதுக்கு பதிலா வந்து அவங்களோட சிப்பாய் எடுக்கிறோம், யானை எடுக்கிறோம், சிப்பாய் எடுக்கிறோம், யானை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அரசி எடுக்கிறோம். அரசி எடுக்கிறோம் இல்லையா? சரி விளையாடுங்க. அதை விட சிறப்பான நகர் எதுவும் இருக்கா மாதிரி தெரியல. ஆனா இந்த இடத்துல அதை விட சிறப்பான நகர் என்ன இருக்கு? குதிரையை கொடுக்குறோம், குதிரைக்கு பதிலா ஒரு சிப்பாயை எடுத்துக்கிறோம், அவங்க யானையை எடுத்துக்கிறோம், அடுத்த நகர் விட அரசியையும் எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலா நாம கொடுத்திருக்கிறது வந்து ஒரு குதிரையும் 2 யானையும். சரி விளையாடுங்க. நைட் F3 விளையாடு. சரி இப்ப அடுத்த நகர் எடுத்துருங்க. அவங்க யானை எடுத்துருங்க. அவங்க ரூக் எடுத்துடணும். விளையாடுங்க. சிறப்பா தான். இப்ப அடுத்த நகர் கண்டுபிடிங்க. ரூக் E2 வேணாம், ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க. விதிமுறைப்படியே யோசிங்க. குயின் வச்சு வெட்டிடுவாங்களா? இல்ல, அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் கிங் வச்சு வெட்டிடுவாங்க. சிறப்பு. ரெண்டுமே காரணம் தான், அதனால வேண்டாம். சார் கிங் வச்சு வெட்டினா நம்ம பிஷப் B5 வைக்கலாம்ல? அது நம்ம வந்து ஒரே ஒரு தாக்குதல் தானே நடத்துறோம். அது ஒரு தாக்குதல் மட்டும்தானே. அதுவே வந்து ஒரு யானையை கொடுத்துட்டு சும்மா ஒரு தாக்குதல் நடத்தினா போகுது. அதனால நீங்க திரும்ப விதிமுறைப்படி யோசிங்க, கண்டுபிடிங்க. ஓகே. அதான் இது வரைக்கும் சிறப்பா கண்டுபிடிச்சிங்களே, எளிதுதான், யோசிங்க. நைட் E4 நீ பாருங்க, அதே மாதிரியான தாக்குதல் தான். ஆனா நைட் E4 விட நைட் E4 ஆடினா அவங்க நம்ம யானையை எடுத்துடுவாங்க. எடுத்தாங்கன்னா நாம என்ன பண்றது? இந்த இடத்துல இதுதாம்மா எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. என்னன்னா, இப்ப பிஷப் C4 விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து பிஷப் C4 ஆடினா நைட் C4, குயின் C4 அப்பயும் தான் யானை போகுது. இந்த இடத்துல நைட் டு E4 விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன். நைட் டு E4 விளையாடினா
நைட் டு E4 விளையாடினா அப்பயும் தான் நைட் டு E4. அதான் நைட் நீங்க சொன்னது நைட் டு G4 சொன்னீங்கல்ல, நைட் டு ஜெயண்ட் 4. நைட் டு G4 விளையாடினா அப்பயும் தான் யானை போகுது. நைட் இல்ல நைட் டு E4. சரி, நைட் டு E4 விளையாடினா அப்பயும் தான் யானை போகுது. அதனால எந்த நகர்வு கணினி ஒத்துக்கும் எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. அதே நைட் டு G4 ஆடினா அடுத்த நகர்வுல அவங்க யானை எடுப்பாங்க, நாம அவங்க சிப்பாய் எடுத்துக்கலாம். H2ல இருக்கிற அந்த சிப்பாய் எடுத்துக்கலாம். அதான் சின்ன குழப்பமா இருக்கு. சார் பிஷப் B5 வச்சுட்டு அவங்க வந்து குயின் E3 வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூக் E2 வச்சா தப்பு. இல்ல இப்ப இங்க என்ன சொல்றீங்க, பிஷப் G3யா? பிஷப் B5. அதான் பிஷப் B5 வேரியேஷன் நம்ம பார்த்தோமே. பிஷப் B5 இல்ல பிஷப் B5 ஆனாலும் தான் யானை எடுத்துருவாங்க. பிஷப் என்ன சொல்ல போனா பிஷப் B5 ஆனா அடுத்த நகர்விலே யானை எடுக்க முடியும். பிஷப் B5 ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நகர்வுலயே யானை எடுக்கணும்னு கட்டாயம் இல்ல. பிஷப் F6 விளையாடிட்டு கூட அந்த யானையை எடுக்கலாம். அதனால இல்ல இந்த இடத்துல அந்த குதிரை நகர்தாமா நகர்வு, அதுல எந்த இதுவும் இல்ல. ஆனா அந்த குதிரை E4க்கு வருமா, E4க்கு வரத கணினி ஒத்துக்குமா, G4க்கு வரத கணினி ஒத்துக்குமான்னு உறுதிப்படுத்த முடியல. நான் அடிக்கிற G4 தான், ஏன்னா நமக்கு பான் கிடைக்குது மாஸ்டர். இதுதான் G4ல ஒரு சிப்பாயும் கிடைக்குது. அதே நேரத்துல G4 ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நகர்வுல அவங்க யானை எடுத்த உடனே நாம வந்து நைட் H2 ஆடலாம், ஒரு சிப்பாயாச்சு கிடைக்கும். யோசிங்க என்ன பண்ணலாம். நம்ம வந்து நம்ம வந்து பிஷப் B5 ஆடணும்னா அவங்க வந்து பிஷப் F6 ஆடிடுவாங்க, அப்புறம் செக் ஆயிடும். அது பிஷப் B5 தான் வேணான்னு பார்த்துட்டோம், அதனால அது வேண்டாம். அதுல வேற நகர்வுலாமும் பார்த்தோம். பிஷப் B5க்கு இன்னொரு வேரியேஷனும் பார்த்தோம், யானை எடுத்துருவாங்க, அந்த வேரியேஷனும் பார்த்தோம். நீங்க எப்ப போகும்போது சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு.
சரி நம்ம என்ன பண்ணுவோம், இதே இந்த புதிர்ல இருந்தே நம்ம நாளைக்கு பண்ணலாமா? இது வரைக்கும் தப்பு இல்லாம சிறப்பா பண்ணியிருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும். அந்த என்ன சொல்றது, அந்த அந்த ஃபீல் அந்த ஃப்ளோ அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு இந்த இந்த புதிர்ல இருந்தே நாளைக்கு பண்ணலாம். அது தப்பானா பரவாயில்ல. நாளைக்கு 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 அதை இன்னும் வேற ஏதாவது வேணா கூட இருக்கலாம்ல. இன்னைக்கு இதோட முடிச்சிருவோம் நம்ம. நம்ம நாளைக்கு நாளை 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 சந்திக்கலாமா? ஓகே மாஸ்டர். சரிம்மா. எல்லாருக்கும் டாட்டா. பாய். மாஸ்டர். பாய் சார். சரிம்மா, டாட்டா பாய். அம்மா கிட்டே சொல்லிருங்க டாட்டா பாய். ஓகே சார்.